ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று காலை 10:15 மணி நிலவரப்படி இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. இன்று காலை 10:15 மணி நிலவரப்படி நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் 1100 டோக்கன்ஸ் பக்கத்தில் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் சில ஃபாலோவர்ஸ் திருமலையில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. திருமலையில் அதாவது மேல் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நமக்கு கிடைக்காது. நீங்கள் தரிசனத்திற்காக திருமலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு தான் போகணும். கீழ் திருப்பதியில் மட்டும்தான் நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கிடைக்கும். நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 60,371. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 20,301. நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.09 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 3 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 6 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. நம்முடைய சேனல் ஃபாலோவர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க 6:30 மணி சமயத்தில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் க்யூவில் போகக்கூடியவங்க கிட்ட தரிசனத்திற்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டதற்கு 1.5 மணி நேரம் மட்டும்தான் ஆனதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நேற்று பொறுத்த வரைக்கும் திருமலையில் கொஞ்சம் பக்தர்கள் கூட்டம் குறைவாகத்தான் இருக்குது. தரிசன நேரமும் குறைவாக இருந்திருக்கு. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2.5 மணி நேரத்திலிருந்து 4.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2.5 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்கள் 6 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். நாளை வியாழக்கிழமை என்பதனால வியாழக்கிழமைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ குறைவான டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய காரணத்தினால மேக்சிமம் காலையில் 5-5:30 மணிக்கெல்லாம் இந்த டோக்கன்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு தரிசனத்திற்காக போகிறீங்க, உங்ககிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மிட் நைட் நீங்கள் 12-12:30க்குள்ளெல்லாம் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நாளைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று ஏப்ரல் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்திற்குரிய திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங்கும், மே மாதத்திற்குரிய திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன புக்கிங்கும் ஓப்பன் ஆகியிருந்துச்சு. இந்த தரிசன டிக்கெட் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. இன்று மதியம் 3 மணிக்கு ஜூலை மாதத்திற்குரிய திருமலை திருப்பதி தலக்கோனா லொக்கேஷனுக்குரிய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த புக்கிங்ஸ் எப்படி பண்ணணும் என்ற டீட்டெயில்டு வீடியோ நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நாளை ஏப்ரல் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மே மாதத்திற்குரிய 2 புக்கிங்ஸ் இருக்குது. 2 புக்கிங்ஸுமே நாளை காலை 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. மே மாதத்திற்குரிய ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் புக்கிங்கும், மே மாதத்திற்குரிய டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா புக்கிங்ஸும் ஓப்பன் ஆகுது. ஸோ மே மாதம் நீங்கள் திருமலையில் தரிசன டிக்கெட் இன்னும் புக் பண்ணலை, மே மாதத்திற்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு நாளை காலை 10 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம். இது கப்பிள் டிக்கெட். கப்பிள் டிக்கெட்டினுடைய ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1,600 ரூபாய். இந்த டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ணால் அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோஷாலை பக்கத்தில் நடக்கக்கூடிய ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமமும் அட்டன் பண்ணிவிட்டு அதை அட்டன் செய்து முடித்த பிறகு மதியம் 3 மணிக்கு திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பண்ணலாம்.
மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் ப்ளஸ் ஹோமம் அட்டன் பண்ணுறதுக்கு ரெண்டுக்குமே சேர்ந்து ஒரு கப்பல் டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1600 ரூபாய். ஸோ உங்களுக்கு மே மாத டிக்கெட் தேவைப்பட்டால் இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் நிச்சயமாக புக் பண்ணலாம். மே மாதத்திற்குரிய டிடிடி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு இதுவே நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.